ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா சமையல். இன்னைக்கு நீர் தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1/4 கிலோ, துருவின தேங்காய் 2 3 டேபிள் ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப. இப்போ பச்சரிசியை நம்ம கழுவி 3 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். பச்சரிசி 3 மணி நேரமாக ஊறிட்டு இருக்கு. அதில் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சரிசியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம். இதை இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைச்சி வச்ச மாவில் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசைக்கு மாவு தண்ணியாக இருக்கணும், அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு எவ்வளோ தண்ணியாக இருக்குது. கரண்டி அப்படி திருப்பினா அது கிளியராக இருக்கணும். கேஸ் ஆன் பண்ணி தவாவை சூடு பண்ணிக்கலாம். தீ இப்போ ஹையில் இருக்கட்டும். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லோட சைட்ஸில் இருந்து ஊற்றலாம். தீ மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லோட சைட்ஸ்லேருந்து ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். இப்போ தோசை நல்லா குக் ஆகிடுச்சு. திருப்பி போட தேவையில்லை. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒவ்வொரு தடவையும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுங்க. இந்த தோசை நம்ம ரெகுலரான தோசை மாதிரி கோல்டன் ப்ரௌனாக கிறிஸ்பியாக வராது. ஒயிட்டாக சாஃப்டாக இருக்கும். ஆனால் மைல்டாக ஒரு கோகோனட் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த தோசையை நல்லா சூடாக இருக்கும்போதே சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீர் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, நான்வெஜ் கிரேவி இல்லை தேங்காய் பால் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.